புரட்சியா மாற்றமா அப்படின்ற ஒரு பேசுபொருளாக இருக்குது தமிழ்நாடு முழுவதும். பெரும்பாலான தமிழக மக்கள் இப்போதைக்கு உருவாக்கி இருக்கிறது அரசியல் மாற்றம். புரட்சின்றது என்னன்னா, அரசியல்வாதிகளால இந்த தமிழக மக்களுக்கும் களத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி மாறுதுன்றது தான் புரட்சியா உருவெடுக்கும். அதன் அடிப்படையில் உதாரணமாக ஒரு விஷயம், அரசாங்க பள்ளிக்கூடங்களில் வேலை செய்யக்கூடிய எந்த ஆசிரியர்களுமே அவர்களுடைய குழந்தைகளை கூட அந்த பள்ளியில் சேர்த்து படிக்க வைக்கிறதுல, அவர்கள் அரசாங்க சம்பளத்தை வாங்கிட்டு அந்த பணத்தை பயன்படுத்தி தனியார் பள்ளியில் தான் படிக்க வைக்கிறாங்க. இதை நம்முடைய வருங்கால முதல்வர் திரு விஜய் அவர்கள் அரசாங்க பள்ளிக்கூட ஆசிரியர்களும் என் குழந்தைய நான் இதே ஸ்கூலில் சேர்த்து படிக்க வைப்பேன் அப்படின்ற சொல்கிற சூழ்நிலையை உருவாக்குறதும், அப்படி உருவாகும் போது இல்லை நீங்கள்லாம் அரசாங்க சம்பளம் வாங்குறீங்க, உங்களுடைய குழந்தைகளை இந்த அரசு பள்ளியில் சேர்த்தணும்னா நீங்கள் ஃபீஸ் கட்டணும் அப்படின்ற ஒரு மாற்றத்தை உருவாக்குறது தான் ஒரு புரட்சியாக மாறும். அந்த அளவுக்கு அரசு பள்ளிகளுடைய தரத்தை உயர்த்தணும். அதுதான் புரட்சியாக பார்க்கப்படும். அதுதான் தமிழக மக்கள் விரும்புகிறாங்க. அதை எதிர்பார்த்து தான் ஆட்சி மாற்றத்தை உருவாக்கியிருக்காங்க. அதை புரட்சியாக மாற்றுறது நம்முடைய வருங்கால முதல்வர் திரு விஜய் அவர்கள் கையில் இருக்குது. இந்த மாதிரியான புரட்சிகளை ஒரு சாதாரண பொதுமக்களாக எப்போதுமே எதிர்பார்க்குறோம், வரவேற்கிறோம். இந்த மாதிரியான மாற்றங்களை தான் நம்ம விரும்புகிறோம். அதுதான் தேவைன்னு நினைக்கிறோம்.